என்ன நினைக்கிறேன்? ஓ சின்ன சம்பவம் உண்டு சரியோ. சின்ன சின்னதெல்லாம் விட்டா இப்ப என்ன ஊர்ல அப்படி போகுதுன்னு நாளை 10 படி எல்லாம் வந்தோன்னு இப்ப சின்னோட நிற்பாங்க. சரிதானே? அதுக்கு 10 படி நீ செட் பண்ணு, ஒரு 5 பொடிகளை செட் பண்ணு. ரைட், நான் ஒரு 5 சாய்க்கு செட் பண்ணுறேன். போத்துல கார் கிடக்கு போடுவார். சரி கதை வேண்டாம். நிர்வாக கூட்டம் இல்லை ஒன்றும் இல்லை. மணி இப்படி இழுத்துழுத்தோட ஒரு வருஷம் மட்டும் இழுத்தோண்டு போவாங்க. நான் ஒரு வருஷம் 2 வருஷம் முடிவெடுக்க அதை தெரிவு செய்வாங்க. இவங்கள் வடமாதம் இவங்க கூட தான் குழப்பாகில தலைவர் வந்து ஒரு நிர்வாக சபையை கேட்காம தானே ஒரு பதில் சொல்லாம அப்படி செய்யலாப்பா. அப்படி செய்யலாம். இருந்த மாட்டான், வந்திருந்த மாட்டான். இவன் இல்லை இவங்க இருந்த மாட்டான். ஒருத்தர் நினைச்சா சரியே. எங்க இன்னும் ஒருத்தரையும் காணல. இன்னும் வரையில உங்களை என்ன இப்போ இன்றைக்கு இருக்கிறா இந்த கூட்டத்தில் உங்களுக்கு இருக்கு சம்பவம் மணிக்கணு 2:50 வந்து கேடாப்பா 3 மணிக்கு கூட்டம் வேண்டாங்கள் துருதையும் காணலே. சொன்ன நேரத்துக்கு இல்லப்பா வர பண்ணுவாங்களே. அவங்க நிற்கிறாங்களா போவாங்க. அவங்க வந்து அது பெரிய பிரச்சனை இல்லை. கோயிலடி கிடக்கிற கிடையாப்பா. இவங்க வாயால் காட்டுவாங்களே ஒரு போதாஞ்சு இந்த முறை அப்புறம் போகிறார். இது மட்டும் இது யாருக்கு கதைக்கிறது? ஓமண்ணா ஒட்டதாங்கண்ணாவா எங்கடா அவங்க வராங்களே பாரன்னு சொன்னாங்க. 3 மணி கூட்டம் பண்ணாங்க. ஆக்கலையுங்க அப்படியே அவன் சாமி அவன் பேர் இல்லையே சாமி. இந்த சாமி எங்கடா கோரியா இவங்க எல்லாம் கண்டடாப்பா. சொன்ன நேரத்துக்கு நடத்துறாங்க இல்லையடா. படத்தைப்பா கோயில்ல இருந்து படங்கள் பாக்குறாங்க. இவங்க என்ன உரிமை கூட்டத்துக்கு வராங்க வந்துட்டு படம். வந்துட்டார் என்ன நான் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு வந்துட்டார். இவங்க நான் காணல வரலையே. என்ன ஒரு தரம் வரலையோ? ஒரு தரம் நான் மனிதிட்ட பேச்சு வேண்டி வேலைக்கு வந்தேன். போறேன் நான் அப்படி கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கேன். வெயில இருந்து என்ன ஒழிஞ்ச கூட்டே இல்லை. இந்த மரங்கள் வெட்டே இல்லை. எங்கள் இவங்கள் வடமாதம் இவங்க கூட தான் குழப்பாகில பார்க்க தெரியலையா? மணியனோ அந்த ஆள் சொன்னது வர்றது எங்க காரம் எடுத்து போட்டானப்பா மணி. அவன் எடுப்பான். இந்த நிர்வாகம் விட்டா விட்டா காரில் லோரியும் எடுப்பான். எவ்வளோ ஜோலி விட்டு நாங்கள் வரேன். ஆனால் இதர் தருவேன் நீ தான் ஆட்டி பிடிக்கும் தருவேன். வேறு பொண்ணு நேற்று பாடம் அடிச்சிருந்தேன். இவன் அப்படியும் பங்கெடுப்பான். அடுத்து தின்னுட்டு அவன் பட்டையாக இருப்பான். சரி இப்போ வருவார் அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் ஆவாங்கன்னு வருவார். கோயிலோட கரை கிடையாது பாருங்க. பாருங்க இந்த சப்பரத்தை பாருங்க உனக்கா கரையான அப்படியே விட வேண்டியானே சொன்னாலும் கேட்குறான். இல்லை அது சரி யாருக்கு இன்றைக்கு இருக்கு இந்தியோட ஒரு முடிவு எடுத்துருவோம். பாருங்க இந்த யாரோ பொங்கி இருக்கிறான். பொங்கினா நெத்தி முட்டு கிடாது. கையில் எடுத்து வைக்கணும் இல்லையோ? இவ்வளோ கவனிக்கிறதப்பா. பேசானது எல்லாமே கிடைக்கும். குணம் மாறிட்டு சாமி. குணம் இல்லை இருக்கு எல்லாம் இவர் வந்த நடந்து தெரியுமா அப்படி வந்தவன்? ஐயோ நடந்து தானே வந்த நோட்டை செருப்பு கொண்டு போட்டு நடந்து வந்தவன் டே காரில் போகிறாண்டா பாருங்க. எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து கொண்டு இருந்த மாட்டேன். உங்களுக்கு ஐயோ என்ன தெரியாது. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஆற்று பிறந்து வர்றேன். என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த வேகத்தில் வரேன் தொடங்கியிருக்கும் வந்தா இங்கே பார்த்தா என்ன தெரியுமா இந்த காய்ச்சி முழுங்காத மனுஷன் தம்பியார் வெளிநாட்டில் நினைக்கிறான். அவன் கோல் பண்ணி கேட்குறான். இந்த மாதிரி கோயில்கள் போது காசுகளை அனுப்புற மாட்டேங்குது. இவன் வேண்டியிருப்பான். இவன் மணியன் வேண்டியிருப்பான். நீ எடுத்தா கலைக்கணும் இல்லை அண்ணையான சொல்லும் மணி எடுத்தா கலைக்கணும். நான் வெக்கத்துக்காக என்ன சொன்னேன். நல்லா போகுது அப்படி என்ன சொல்லி போட்டுருக்கு. என்ன செய்கிறது மனுஷன் வந்து கோயில் இந்த வெக்கம் கக்கம் எல்லாம் நீ பார்க்க தேவை. இன்றையோட ஒரு முடிவு வைங்க. என்ன பிரச்சனை எனக்கு நான் வந்து கணவராக நிற்கிறேன். கஷ்டம் தான். எனக்கு வேற சூரியன் இருக்கு. நான் செய்யறாள் நாங்கள் அடிப்போம். போஸ்டர்லாம் அடிச்சு படியா செய்வோம். மணி இருந்தா நாங்கள் இவன் சரி இவன் ஆக்களை மடக்கி நீ என்ன கேட்கிற கேள்வியில் அவரா விட்டு போவோம் இல்லையா? நீ இடையில சொல்லு சாமி தலைவர் சொல்லி சரிதானே? நான் இருப்பில்லாத என்ன கதைக்கு ஒன்று விளங்கு அவர் தலைவரா
இவன் செய்யலாம் மணியை தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்க இந்த ரெண்டுமே காணில எங்க எந்த எந்த கதையில் மணியை எப்படியாவது நாங்கள் தூக்க விடக்கூடாது சரியா இவேக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் என்ன தம்பி நாங்கள் துவங்குவோமே உங்களை பார்க்கல அது என்ன சாமி துவங்குவோம் நாங்க தொடங்குவோம் ஏண்டா ஆனா தலைவர் ராட்டியா ஒரு டெலிஃபோன் எடுத்து பார்த்தேன் என்னது நானே அவருக்கு டெலிஃபோன் எடுக்கும் அவர் எத்தனை நம்பர் வச்சுக்கிறான்ட்டு தெரியுமே நம்பர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படி செய்யல அதை வேற டைம் வேற வேணும் இல்லை நாங்கள் தொடங்குவோம் அது அப்படி தொடங்கல அது தலைவராக தொடங்கல அது துவங்கினா என்ன நாங்கள் வரோம் நாங்களான தலைவர் செயலாளர் வேற போகிறோம் பேருந்து துவங்கினா என்ன தம்பி என்ன பார்க்கல ஒன்றும் செய்யலாம் எங்க உங்களோட தலைவரே காணில என்ன விநாயகனே வினை தீப்பவனே இல்லையப்பா ஒரு விளக்கு மாறோ ஐயா விடல நான் காட்டுறது காய்ச்சி முடிப்பேன் யாருக்கு என்னத்தை காட்ட போறாங்களோ தெரியல மனதில் என்ன வச்சு தாங்க தெரியல சரி வீரா அங்கே பார்க்கணும் பிள்ளையாரம் பார்க்குறது சாமி சத்தியா 2 நிமிஷம் பார்ப்போம் நாங்கள் வரோம் இப்பவே நீ தலைவர் மாதிரி இருக்க போறியோ இருக்கண்டா இல்லை இல்லை வேண்டாம் இப்ப முறை மாறக்கூடாது தலைவர் ஆகினா அப்புறம் இருக்கும் இருப்போம் சரி தலைவர் வராமல் என்ன வாங்குறது என்ன எத்தனை நாள் மீட்டிங் வேற எத்தனை நாள் நாங்கள் முதல் வந்து அனுப்ப போனாங்க என்ன சாமி? நீங்களே வந்துட்டீங்க நான் சொன்னேன் வாரம் இது ஒரு காரணம் உண்டுங்க ஆக்களை காணையில கூட எழுதி போட்டுறீங்க சங்கிலி என்ன அது என்ன இது என்ன அங்கே ஆளை பேர சாமி சொன்ன மாதிரி செய்து போடு சரியா வந்து ஏதாவது கம்பலா காய்ச்சி மடக்கி போடுவான் அவன் எத்தனை பேரை மடக்கணும் மடக்கி போடுவான் நீங்கள் இவங்களும் இருக்கிறாங்க பார்த்து செய்ய வாங்க வாங்க மணி சொல்கிறேன்ட்டு கொடுங்க அது இங்கே போட்டு வரணும் வந்துனாப்பா பிள்ளையாரப்பா கும்பிட போகிறாங்க வந்துட்டாங்க முழு கல்லறும் ஜாங்க நான் தான் ஜாத்திரை கொண்டு பிள்ளையாரே நல்லா கும்பிடுறேன் பிள்ளையாரப்பா என்னடா பங்கு ஒரு சனத்தை காணையில முதுக காட்டி திரும்பி இருங்கடா அழுங்க என்னட்டு இருக்கிறீங்க கோயிலுக்கு வந்து முதுக காட்டி கொண்டு இருக்கிறீங்க நடத்துகிறேன் வந்தா நீங்கள் கூட கூட்டிருக்கலாம் இல்லை இருக்கா கொஞ்சம் மணி உண்மையாக எவ்வளோ எங்கே போட்டு வரேன் திரும்பி நீ எங்கடா திரும்பி அங்கே பார்த்துட்டு இஞ்சால திரும்பி இந்த விட சாமிக்கு முதுக காட்டி கொண்டு ஏன் இவ்வளவு நானடா பந்தனா போதும் 3 மணிக்கு கூட்டம் போட்டு 3 மணி தான் அழைக்கிறேன் 3 மணி வந்தேன் நான் வந்து நான் திரும்பி போனேன் ஒரு தரம் இல்லை நான் வந்து பார்த்தேன் எனக்கு டான்ஸ் வைக்கிற மீட்டிங் போகணும் செக்கில் ஜாயின் பண்ணணும் வச்சு போட்டு வரேன் மூணு மணிக்கு மீட்டிங் நீங்க 3 மணி வேற இல்ல நான் 3 மணி வந்துட்டேன் போனாங்க அந்த கார் வந்து போட்டு போயிட்டு வரேன் போயிட்டு அவன் சின்ன பொடி அவங்களே வந்து நிக்கிறாங்களாப்பா 3 மணில இருந்தா அவங்க வேலை வெட்டி நீ எத்தனை மணி வந்த நீ நான் 2 மணிக்கு நான் அடிஞ்சோம் என்னடா சிகரெட் மாதிரி பத்தி சரி சரி நாங்க படு காட்ட நேரா போவோம் விவாதம் தொடங்குவோம் ஆக்களில் என்ன ஏறது ஆக்கள் இல்ல அப்புறம் கொஞ்சம் பாப்போம் மகள் என்ன எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு வந்தாங்க வேலைக்கு போன சனங்கள் இதானடாப்பா வரும் அப்படின்னா நேரம் போட கூலி வேலைக்கு போற சனங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டீங்கல்ல சாமி பேசாம மணி இந்திய நிர்வாகத்தில் ஆட்கள் கணக்கு இருக்க வேணும் அப்பா நிர்வாகத்தை தெரியலாம் கொஞ்ச நேரம் ஒன்று செய்வோமோ ஆக்கள் வந்த மாதிரி நிர்வாகத்தில் எழுதி சைனா பண்ணுவோம் நாங்கள் எல்லாரும் பேரு எழுதி பண்ணி போட்டு அது நல்ல ஐடியா பிசர் வந்தா இல்ல மூளைய பாவிக்கணும் இல்ல என்னன்னு கேட்டா இது அது அப்படி செய்யல இப்பதான் எல்லாம் செய்யறீங்க நீங்க அப்ப இதே நிர்வாகம் தான் இருக்கணும் ஆக்கள் இல்லைன்னா நிர்வாகம் தெரியல அப்ப என்ன தெரிகிறது என்னது இப்ப என்ன தெரிவு செய்ய போறான் ஏதோ ஒரு முடிவெடுக்க தான் சரி வேற என்ன தெரிவு செய்ய போறான் நம்ம தரண வளம் யார் இருக்க போறது நாங்களும் முடிவு வந்துட்டோம் கொனைக்காங்க மணியன் இனி வந்து இதே நிர்வாகம் சரி வரா ஏன்னா வேற போன முறை அவ்வளவு சரி பாக்கள் இல்லையண்டாடா அப்ப என்ன செய்யற இதே நிர்வாகம் தான் இருக்கணும் வேற யார பண்ணிடுவாங்க நடந்தது வருஷத்துக்கு வருஷம் மாத்த வேணும் நிர்வாகம் பிள்ளை இல்ல பிள்ளை அது என்ன பிள்ளை என்ன சரி போ பிரச்சனை சொல்லு இனி மறைக்கல போன முறை அப்படி குழம்பாங்க அப்படி குழம்பு இல்ல போன முறை வந்து போன முறை இத்தனை அம்மஞ்சாரி 25 வந்து நானும் மனுஷியும் உள்ளுக்கும் பார்த்துட்டு வந்தனா நல்ல வடிவான தாரிங்க 25 நல்ல சரி நான் தான் சொல்றேன் அறிவிக்காடு கணக்கு போட்டுருக்கு பங்கடக்கு வித்தாண்டு அப்ப பங்கடக்க அறிக்கையில இந்த அறிக்கை குறா இந்த நான் தானே கொண்டு விடு அவனுக்கு கொண்டு விடு குறாண்டு அதனால கொண்டு கொடு அறிக்கை எடு
அறிக்கையை பாருங்க எடு. ஆள் கொண்ட கொடு அறிக்கையில் எங்கடா உங்களுக்கு அறிக்கை பாத்துறீங்க நீங்க கணக்கு அறிக்கை எங்க பாத்துறீங்க இது என்ன 20 2020 என்ன அதை போட்டு வாங்க உதான் மணி சொன்னா அது சுத்தமா திரைச்சு போட்டு போடப்பா கிழிச்சர் கேட்டோம் மணி கண்ணாடியை திரைச்சு போட்டு போடு என்ன 2022 அடி சரியா தான் பேர் செய்தேன் சரியா அதை போட்டுறாங்க போட்டுருக்கோம் அவன் தான் கிடக்குறது போட்டு மண்ணாங்கட்டி இந்த நிர்வாகம் மண்ணாங்கட்டி இதை கூட அது மாதிரி வளர்த்து சேர்ந்து இருக்கிறான் கடைக்கார மாதிரி ஐயோ குழம்பாங்க இங்கே மாறி வந்துட்டா மாறியே இதுதானா ஆனா இதுல என்னென்ன ஒரு பெயிண்ட் இல்ல அடிச்சு போட்டு ஆனா பெயிண்ட் இல்ல இதெல்லாம் வர கொஞ்சம் நாங்க விட டவுட் இருக்கு மணி என்ன என்னடா 400 ரூபாய் இது ஆக்கள் அடிச்சு கேட்போம் இந்த அமௌண்ட் கொஞ்சம் சிக்கலா கிடக்கு எந்த போன் பெயிண்ட்டுக்கு வந்து கூட ஆய போட்டிருக்காங்க பெயிண்ட்டுக்கு தம்பி நான் அவன் பில்ல போட்டோன்னு நான் காசை கொடுத்துறேன் அப்படி செய்யலாம் வெளிநாட்டு காயிரண்டதுக்காக நீங்க கூட இஷ்டத்துக்குள்ள வடிக்கலாம் என்னத்துக்கு இருக்கு கூட போட்டானா இல்ல அப்ப இதுல வந்து நாங்க 4 பேர் இல்ல அவர்தான் கதையை கேள் மணி சொல்லி போன கதையை கேள் சரி வர பிசாருக்கும் போனவங்க இந்த தேர்முட்டி செஞ்சாலும் போட்டிருக்கிறேன் தேர்முட்டி மேல கூரை செஞ்சது தேர்முட்டி ஆச்சாரிய ஊர்ல இல்ல தேர்முட்டி அப்படி செய்யல கூரை செஞ்சதப்பா கூரை மேல் கூரை கூட எல்லாமே போடுது தேர்முட்டி அப்போ தேர்முட்டி கூரையடாப்பா கூரை ஒழுக்கடாப்பா ஒரே ஒழுக்கு கிடுக்கலாம் பாத்தீங்களா சரியா இருக்கு அதான் நான் சொன்னேனே இவர் அங்கே பில்லு எடுத்து வீட்டு வேலை அந்த பில்லையை எடுத்து போட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் நான் என்ன கதையை கேளுங்க முதல்ல நிர்வாகத்துல இருக்கிறீங்க எல்லா நிர்வாக உறுப்பினரா இருக்கிறீங்கன்னு சொன்னா கோயில் பக்கம் பெறணும் கோயில்ல என்ன நடக்க எது நடக்கண்டு நிர்வாக கூட்டத்துக்கு வந்து தெரியாது இங்க வாரதும் இல்ல சரியோ கோயில் இந்த எவ்வளவு பத்தையா இந்த புல்லுவல் எல்லாம் மாறுபட்டுறது இதெல்லாம் ஏற்பட்டுறது என்ன வட்டிக்கிறாங்க கொஞ்சம் உதெல்லாம் மேலப்பா வட்டிக்கிறா குந்தா பொங்கல் குப்பையா கிடக்கப்பா கூட்டையில கண்ணநாடு நடந்துற அந்த புள்ளி இல்லையடா கூட்ட மனிதன் அந்த பாதினியே வாங்க வளர்ந்துறாரு என்ன ஓ நீங்க வந்து கொடுங்களா தானே உறுப்பினரான நீங்க கிளீனிங் வந்து வாய ஓட்டு அது இந்த பித்தளை விளக்குகள் எல்லாம் நினைக்கிறது கோயில் பக்கம் வந்து சாமியை கும்பிட்டு புக்க வாழைப்பழத்தை சாப்பிட்டு போய் நிர்வாக கூட்டத்தை வந்து கேள்வி கேட்டா மட்டும் காணாது இது கணக்கு சிக்கல் அடாக்குதுல சாமியா இந்த முறை தலைவர் அப்படி என்ன இல்ல 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 நீ விளைச்சன ஒரு நீ படிச்ச நீ விஷயம் தெரிஞ்ச நீ ஓ சப்போர்ட் நிப்பம் புறநிக்காங்க மணி சரியா நீ படிச்ச நீ தான் நிக்க வேணும் ஓ மறக்காத என்ன சந்தோஷமா இருந்து நீ இதே செய் சரி அப்ப நான் பண்ண சொல்லி இருக்குது தலைவரா நீங்க காட்டுறேன் உங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு பாப்போம் அப்ப எல்லாரும் ரெடி இல்ல என்ன ஓ 1/2 கிலோ 1 மணி நேரம் எடுத்துக்கோ வடிவு சரியா எனக்கு நாட்டு கண்டென்ட்ல ஓட்டா இருக்கு அதாவது அடிக்கோ அப்படி சொல்றேன் சரி அதெல்லாம் நீ கண்ட பிரச்சனை இல்ல சரியா பாத்து முடிச்சிட்டீங்களா அட இல்ல நீ தலைவர் ஆயிடு நான் செயலாளர் மாத்திரம் மணி இங்க சின்ன பிள்ளை அப்படி செய்வோம் ஓ மணி இதனால நீங்க ஹாய்க்கு நாங்க ஹாய்க்கில தான் அதே கேளப்பா சின்ன சிறுதெல்லாம் விட்டா இப்ப என்ன உங்களோ அப்படி போகுதுன்னு நாளை 10 மணி இதுல வந்தோன்னு இப்ப வீட்டோட நிற்பாங்க சரிதானே அதுக்கு 10 மணிகள் நிற்பாங்க இது கோயில் கடவு சொல்லு நீ கோயில் கடவு தம்பி கோயில்னு சொன்னா பொடியல் பொட்டியல் எல்லாம் வந்து போறோம் தான் கோயில் எல்லாருக்கும் பங்குதான் கோயில்ல வந்து சாமியை தான் கும்பிட இல்ல பொடியல் வந்து பணிக்கு தான் போகணும் கோயில் மணி நிர்வாகத்தில் இருக்கிற தலைவர் சுவாமியோட கதைக்கணும்டா சுவாமியோட விசுவாசமா இருக்கவன் வெள்ள குத்தி கொண்டு வருவேன் சரியான விசுவாசமான எந்த நேரம் கோயில் நிர்வாகி இவன் ஒரு படித்தவன் அவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் ஐடியா ஃபுல்லாதான் ஐடியா தம்பி இங்க வா முணுமுணுக்கா நீ குழப்ப 2 நேரம் தெரியும் போன முறை மீட்டிங்ல வந்து தேவையில்ல இது குழப்ப காச்சனி நீ சரியோ அந்த நாடு இங்கே மணி இந்த பிசர் கதை கதைக்க கூடாது நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்லினா நான் ஒரு பிழையும் முடியாது நேற்று நீ ஆடு அழிச்சிருக்க ஆரோக்கியமா இருப்பதா நீ நான் ஆடு அடிச்சது மாடு வேண்டது நிர்வாக கதையே கதைங்க சரி வராது இது எல்லாம் மனுஷன்டா கதைக்க கூட்டம் இல்ல இப்ப நிர்வாக கூட்டத்தை அப்படி நீர் சொல்றா அப்ப நான் தானேப்பா தலைவர் நான் தான் சொல்றேன் நீ என்னப்பா சொல்லணும் எனக்கு நான் தான் முடிவெடுப்பேன் தம்பி அடுத்த நிர்வாகம் தெரியும் பிறகு நான் தானே தலைவர் நான் தான் முடிவெடுப்பேன் நிர்வாக கூட்டம் திருவிழா போய் நான் தான் முடிவெடுப்பேன் சரியோ சரி கதை வேண்டாம் நிர்வாக கூட்டம் இல்ல ஒன்றும் இல்ல மணி இப்படி இழுத்துட்டோன்னு ஒரு வருஷம் மட்டும் இழுத்துட்டு நான் ஒரு வருஷம் 1 வருஷம்
முடிவெடுக்க நிர்வாகத்தை தெரிவு செய்வாம இருக்கா இது கவனமாக வேண்டதெல்லாம் வேண்டு நிர்வாகத்தை நீங்க தெரிவு செய்ய நான் நிர்வாகத்தை நீங்க தெரிவு செய்ய நானும் பாக்குறேன் மணி வந்தவர் குழப்பினவர் அடிச்சு நீ பழைய இந்த சபைக்கு சொல்லு சரிதானே வெளிநாட்டில் கூட சொல்லணும் சொல் இல்ல வந்து குழப்பி போட்டு போறான் அவங்க இப்போ அது ஒரு முறை ஒன்று இருக்கு தலைவர் பிரச்சனை என்று சொன்னா மற்ற உறுப்பினர் எல்லாம் சைன் வச்சு எடுத்தா ஒரு இது மாறலாம் நீ இப்ப கோயில வச்சு அடிச்சு பேஸ்புக்ல போட்டு விட்டா என்ன அது ஊருக்கு பிரச்சனை நீ ஒருக்கா அவன் சுப்பன் இருக்கானோ சுப்பிரமணியன் சுப்பிரமணியத்தான காடி மூத்தவன் அவனுக்கு அடிச்சு அடிச்சு அவனுக்கு அவங்க தான் காது அப்படி அதை கட் பண்ணினா ஆள் இருக்கு அது என்ன தலைவர் இதான் நடக்குது எல்லா இடம் தலைவர் வந்து ஒரு நிர்வாக சபையை கேட்காம தானே ஒரு பதில் சொல்லாம அப்படி செய்யலாப்பா அப்படி செய்யலாம் இருந்த மாட்டான் வந்திருந்த மாட்டான் இவன் இல்ல இவங்க இருந்த மாட்டான் ஒருத்தர் நினைச்சா சரியே நாங்கள் நினைச்ச விட தலைவர் ஆகல அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்ன அவங்களோட காய்ச்சா சரி என்ன இல்லாட்டி காசை கட் பண்ணா காயில் அடி தண்டை வாண்ட தருவேன் கார் எடுத்து போட்டான் மறுபடி எரியுதப்பா அவன் இந்த வேலை மட்டும் எரிக்கிறான் அவன் 1008 நீ அடிக்கண்ட நாங்க அடிச்சுட்டு போ அடிச்சுட்டு போ சரி எங்க டெலிபோ முடிச்சது டெலிபோ காய்ச்சிட்டு போ நாங்க வா இது கூட இப்படி விடையா விட்டா கூட்டம் பிரச்சனை பத்தி வந்துட்டா பஞ்சாலைட்டு போடுவார் நான் பொடிக்கிறது அதான் நான் கூட்டத்தை விட்டுட்டு போவேன் நீங்களும் கூட கள்ள கூட்டங்கள் மணியன் நவத்தாறு தான் ஃபுல்லாக போகலாம் நவத்தாறு கூட தான் மனு போடுவார் நீ செட் பண்ணு ஒரு 5 பொடிகளை செட் பண்ணு ரைட் நான் ஒரு 5 சாய்க்கு செட் பண்ணுறேன் போத்தில் இப்போ கார் கடைக்கு போடுவார் இந்த விடக்கூடாது நவத்தாருக்கு போடுறேன் நவத்தாறு போடுதான் சண்டியடா கோயிலில் வந்து என்ன கதைக்க முடியாது கதைக்க பேர் தெரியாம காய்ச்சி போட்டு போகிறாங்க நிர்வாக கூட்டம் நீங்களும் கூட கூட்டங்கள் ஹலோ நினைக்கிறேன் ஓ சின்ன சம்பவம் உண்டு சரியோ இப்போ நான் அப்புறம் கதைக்கிறேன் பொடிகள் இருக்கான் அப்புறம் கதைக்கிறேன்